இன்றைக்கி நம்ம ஒரு குடமிளகாய் பன்னீர் வதக்கல் தயாரிக்கலாமா. முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் நல்ல சதுரங்களாக நறுக்கி வச்ச பன்னீரை போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் இன்றைக்கி காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மிளகாய் தூள் வேணுமோ அதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் சீரகம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீருக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியில் பார்த்தாக்கா பன்னீர் நல்லா வதங்கியும் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்ல சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஜூஸியாகவும் இருக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து இஞ்சி விழுது, பூண்டு, ஜஸ்ட்டு ரஃப்பாக பூண்டை நறுக்கினா போதும். நீட்டமாக மெல்லியதாக நறுக்கிய வெங்காயம், நீட்டமாக மெல்லியதாக நறுக்கிய குடமிளகாய். நான் இன்றைக்கி பச்சை குடமிளகாய் மாத்திரம் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னாக்கா சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு குடமிளகாய் எது உங்களுக்கு பெல் பெப்பர்ஸ் கிடைக்கிறதோ அதை சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், சீரகம், அப்புறம் காய்ந்த வெந்தயக்கீரை இலைகள். இந்த காய்ந்த வெந்தயக்கீரை இலைகளை நான் 2 பாம்ஸ்க்கு நடுப்புற வச்சு க்ரஷ் பண்ணி போடுறேன். நல்ல வாசனை அதை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால. காய்கள் கிறிஸ்பாக அப்படியே வதங்கணும். காய்கள் நல்ல இந்த மாதிரி கிறிஸ்பியாக வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சதான பன்னீரை இதோடு சேர்த்து திருப்பி ஜஸ்ட்டு லேசாக ஒரே ஒரு வதக்கல் வதக்கி இறக்கினோன்னாக்கா நம்மளோட குடமிளகாய் பன்னீர் வதக்கல் அல்லது ஸ்டர் ஃப்ரைட் கேப்சிகம் பன்னீர் தயார்.